தேவனுடைய நியாய தீர்ப்பாக இஸ்ரவேல் கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டது. 1 ராஜாக்கள் 17:1. கர்த்தருடைய தீர்க்கதரிசியான எலியா ஆகாப் ராஜாவை எதிர்கொண்டார். கார்மேல் மலையில் ஒரு மோதலுக்கு பாகாலின் தீர்க்கதரிசிகளை சவால் செய்தார். உண்மையான ஆண்டவர் யார் என்பதை நிரூபிக்க கார்மேல் மலையில் சவால். 1 ராஜாக்கள் அதிகாரம் 18 வசனம் 20 முதல் 40 வரை. எலியா எதிராக 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள. எலியா ஆகாபிடம் இஸ்ரவேலர் அனைவரையும் பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் கார்மேல் மலையில் கூடி வரச் சொன்னார். அவர் ஒரு சோதனையை முன்மொழிந்தார். 2 பலிபீடங்கள் தயார் செய்யப்படும், ஒன்று பாகாலுக்கும் மற்றொன்று கர்த்தருக்கும். நெருப்பால் பதிலளிக்கும் கடவுள் உண்மையான கடவுள் என்று அங்கீகரிக்கப்படுவார். பாகாலின் தீர்க்கதரிசிகள் தங்கள் பலியை தயாரித்து காலையிலிருந்து மாலை வரை தங்கள் கடவுளிடம் கூக்குரலிட்டனர். வெறித்தனமாக தங்களை காயப்படுத்திக் கொண்டனர். ஆனால் நெருப்பு வரவில்லை. எலியா அவர்களை கேலி செய்து, சத்தமாக கத்துங்கள். ஒருவேளை அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது பரபரப்பாக இருக்கலாம், அல்லது பயணம் செய்யலாம், அல்லது ஒருவேளை அவர் தூங்கிக் கொண்டிருக்கலாம். அவரை எழுப்ப வேண்டும். 1 ராஜாக்கள் 18:27. எலியாவின் தயாரிப்பு. எலியா இடிந்து விழுந்த கர்த்தருடைய பலிபீடத்தை பழுது பார்த்தான். அவர் 12 கற்களை பயன்படுத்தி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை குறிக்கும் பலிபீடத்தை சுற்றி ஒரு பள்ளம் தோண்டினார். அவர் பலிபீடத்தின் மீது விறகு மற்றும் ஒரு காளையை வைத்தார். ஆனால் பின்னர் அதை 3 முறை தண்ணீரில் நனைத்து அகழியையும் நிரப்பினார். அதிசயத்தை இன்னும் மறுக்க முடியாததாக மாற்ற இறைவனின் நெருப்பு விழுகிறது. எலியா ஜெபித்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் இஸ்ரவேலில் தேவன் என்றும் நான் உமது ஊழியக்காரன் என்றும் இவைகளையெல்லாம் உம்முடைய கட்டளையின்படியே செய்தேன் என்றும் இன்று அறியப்படக் கடவது. கர்த்தாவே, எனக்கு பதில் சொல்லும். அப்பொழுது நீர் தேவன் என்றும் நீர் தங்கள் இருதயங்களை திரும்பத் திருப்புகிறீர் என்றும் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். 1 ராஜாக்கள் 18:36 முதல் 37 வரை. உடனே வானத்திலிருந்து நெருப்பு விழுந்தது. பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் விழுங்கி வாய்க்காலில் இருந்த தண்ணீரை கூட நக்கியது. மக்களின் பதில். இஸ்ரவேலர் முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று கூப்பிட்டார்கள். பின்னர் எலியா பாகாலின் பொய்யான தீர்க்கதரிசிகளை விக்கிரகாராதனைக்கு எதிரான கடவுளின் நியாய தீர்ப்பாக தூக்கிலிட உத்தரவிட்டார். வறட்சியின் முடிவு. இதற்குப் பிறகு எலியா மழைக்காக ஜெபித்தார். தேவன் 3.5 வருட வறட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார். யாக்கோபு 5:17 முதல் 18 வரை. இந்த அற்புதத்தின் முக்கியத்துவம். பொய்யான கடவுள்கள் மீது ஆண்டவரின் வல்லமை. பாகால் சக்தியற்றவனாக இருந்தபோது கர்த்தர் தான் ஒருவரே உண்மையான தேவன் என்பதை நிரூபித்தார். எலியாவின் விசுவாசமும் கீழ்ப்படிதலும். எலியா நூற்றுக்கணக்கானவர்களுக்கு எதிராக தனியாக நின்றார். ஆண்டவரை முழுமையாக நம்பினார். மனந்திரும்புதலுக்கான அழைப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் யாவேயை வணங்கும்படி திரும்ப அழைக்கப்பட்டனர்.